Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usage of te hajimete in Japanese. Te hajimete. It expresses that something is understood or felt only after a certain action or experience. அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க, இல்ல வந்து நீங்க அத ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இல்ல ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி கேஸஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த தே ஹஜ்மே தே அப்படின்ற கிராமர் பாயிண்ட்ட யூஸ் பண்ணணும். ஸோ இத வந்து ஒன்லி ஆஃப்டர் டூயிங் எக்ஸ் ஐ ரியலைஸ்டு ஒய் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ரெக்வெஸ்ட், ஆர்டர் இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வரவே கூடாது. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா தான் நான் இத ரியலைஸ் பண்ணேன். எனக்கு இது புரிஞ்சுது. நான் இத ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது நடந்ததுக்கு அப்புறமா தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்ணியிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த சென்சேயோட கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு மேத்ஸே வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ அந்த சென்சை வர வரைக்கும் மேத்ஸ் நான் டிஃபிகல்ட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சென்சையோட கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் மேத்ஸ்னா ரொம்ப சிம்பிள்னு எனக்கு வந்து ஆ தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பதான் வந்து அந்த ரியல் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தே ஹஜிமே தே. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வெர்ப் தே ஃபார்ம்ல ஹஜிமே தே ஆட் பண்ணி நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பியோகி நீ நத்தே ஹஜிமே தே கென்கோ நோ அரிகதா சாவோ காஞ்சிமஷிதா. ஸோ உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா தான் ஹெல்த்னுடைய இம்பார்ட்டன்ஸை எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் அதை ஃபீல் பண்ணேன். ஹித்தோரி குராஷிவோ ஷித்தே ஹஜிமேத்தே கசோக்குனோ தாய் சிட்சஸாக வக்கரிமஷ்தா. தனியா நான் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஒயானி நெத்தே ஹஜிமேத்தே ரியோஷினோ குரோகா வக்கரிமஷ்தா. பேரண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் பேரண்ட்ஸ்னுடைய பெயின் வந்து எனக்கு தெரிஞ்சது. வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரிஞ்சது. 実際にやってみて初めて、その仕事の難しさが分かりました. பிராக்டிகலா நானே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த வொர்க்னுடைய டிஃபிகல்ட்டி எனக்கு புரிஞ்சது. ஜிக்கோனி அத்தே ஹஜிமேத்தே அன்சென்னோ தாய் சக்சஸாவோ ஜிக்கன் ஷிமஷ்தா. ஆக்சிடென்ட்ல மீட் ஆனதுக்கு அப்புறமா தான், அதாவது ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் சேஃப்டினுடைய இம்பார்ட்டன்ஸை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது புரிஞ்சுது. நான் இத ஃபீல் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தே ஹஜ்மே தேன்ற கிராமர் பாயிண்ட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரித உசைமஷ்தா.